ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் பூரியும் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துலாங்க. எனக்கு பசிக்குது, சாப்பிட்றேன். பாருங்கள், மஷ்ரூமு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணிட்டுருக்கேன். 2 தக்காளி 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இது 2 பேக்கெட் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மசாலா ருப்பிட்டுருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் நான் சொல்கிறேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் கிரேவிக்கு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி போட்டுடலாம். 2 தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு வாய்க்கு நல்லா கிடைக்கும் அவங்க மஷ்ரூம் ஜெட்டில். பாருங்கள், மசால் வந்து நான் தேங்காய், கசகசை, சக்கை, லவங்காய், தக்காளி 1, வெங்காயம் 2, கோடம்பு ஒரு 10 கோடம்பு போட்டு ருப்பி இருக்கிறேங்க. அதுவும் எல்லாம் சேர்த்து ருப்பிட்டு பாருங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேயே உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலுங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு வெறும் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். நம்மளுக்கு இந்த பச்சை வாசனை நல்லா போயிடணும். 1 ஸ்பூனு சிக்கன் மசாலு, இது டேஸ்ட் கொடுக்குங்க நம்மளுக்கு. அந்த மசாலே நம்ம கோடம்பு வேறு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் டேஸ்ட்டுக்கு சிக்கன் மசாலாவும் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், மஷ்ரூம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா திருப்பி கொடுங்க. அந்த மசாலாவும் இந்த மஷ்ரூமும் நல்லா ஃப்ரை ஆகணும். இதுலேருந்தே மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதனால கொஞ்சம் நேரம் இதுலேயே ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2 நிமிஷம் நான் தட்டு போட்டு மூடி ஃப்ரை பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் தண்ணி விடுங்க. இது இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. பாருங்கள், திருப்பி கொடுக்குற அளவுக்கு இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். 5 ஆறில் இருக்கிற தண்ணி ஊற்றிடுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். பாருங்கள், இவ்வளோ தண்ணி போதும். இது கொச்சி இதாகக்குள்ள நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இதில் இருந்தால் நம்மளுக்கு தண்ணி விடும். அப்போ நம்மளுக்கு கிரேவி சரியாயிடும். இது கொதிக்கிட்டோங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு பூரி மாவு எடுத்து தேய்க்கலாம். இது மூடிட்டு போயிடலாங்க. பாருங்கள், மாவு எடுத்துக்கிறேன் நான். இப்போது பூரிக்கு நம்மளுக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ அவ்வளோ சின்ன உண்டை பிடிச்சிக்கலாங்க. நாங்கள் வீட்டுக்கு 4 பேர் இருக்கிறோம். 4 பேருக்கு ஒரு 12 பூரி சுட போகிறேன். எல்லாம் ரோல் பண்ணி வச்சிடுறேன். இப்படி ஃபஸ்ட்டு இப்போ தேய்ச்சிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ ரவுண்டாக வேணுமோ அவ்வளோ ரவுண்டாக தேய்ச்சி, ரொம்பவும் மெலிசாக தேய்க்காதீங்க, ரொம்ப மோட்டாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து மீடியம் சைஸில் தேய்ச்சிட்டோங்க. பாருங்கள், குழம்பு கொதிக்குது. அது இன்னும் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரி சுட்டுடலாம். ஹையிலே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சிம்மில் வச்சா அது நம்மளுக்கு அந்த மேலே புஷ்ஷுன்னு வராது. அதனால எப்பவுமே நம்ம பூரி சுடக்குள்ள மாத்திரம் ஹை ஃப்ளேமில் வச்சுன்னு சுட்டால் நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வருதுங்க. எண்ணெயும் அதை அந்த அளவுக்கு தாராளமாக ஊற்றிக்கணும்.
சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இது தாங்க. மட்டன் வேண்டாம்னு சொல்லிட்டேன். மட்டன் சாப்பிட்டு போர் அடிக்குதுங்க. அதுதான் எனக்கு வெஜ்ஜிலே கொஞ்சம் நான்வெஜ் டைப்பில் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. பார்க்குறவங்க சில கொஞ்சம் என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீடியோ கீழே, இந்த வீடியோ கீழே வரும் சப்ஸ்கிரைப் பட்டனு, அது கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.